கார்த்திக் சிதம்பரத்தின் ரகசிய திட்டம், செல்வ பெருந்தகைக்கு கை கழுவும் காங்கிரஸ், டெல்லிக்கு ரிப்போர்ட் கொடுத்த திமுக, உளவுத்துறை சொன்ன தகவல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த எஸ் அழகிரி மீது பல்வேறு புகார்கள் கிளம்பின. இதையடுத்து அந்த பதவிக்கு தீவிரமாக காய் நகர்த்தியவர்களில் கார்த்தி சிதம்பரமும் ஒருவர். அந்த நேரத்தில்தான் திமுகவின் பல அரசியல் தகுடு தத்தங்களையும் எடுத்துச் சொல்லியும் பாஜகவையும் மோடியையும் புகழ்ந்து பேசியதால் அகில இந்திய தலைமைக்கு எதிராக கார்த்தி செயல்படுகிறார் என சிலர் போர்க்கொடி தூக்கினார்கள். இதனால் அப்போது அவரின் முயற்சி கைகூடாமல் போனது. இதையடுத்து திமுக ஆதரவாளரான செல்வ பெருந்தகைக்கு பதவி பெற்றுக் கொடுத்தனர் திமுக தரப்பினர். இந்த சூழலில்தான் தற்போதைய தலைவர் செல்வ பெருந்தகை மீதும் அடுக்கடுக்கான புகார்கள் கிளம்பியிருக்கின்றன. இதையடுத்து சத்தியமூர்த்தி பவனில் தலைவர் பதவிக்கான ரேஸ் மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது என்கிறார்கள். இதில்தான் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கோதாவில் குதித்திருக்கிறார் கார்த்தி சிதம்பரம். இதுகுறித்து பேசிய ஒரு காங்கிரஸ்காரர், சிலர் கார்த்தி சிதம்பரத்தின் தந்தை சிதம்பரம் அகில இந்திய தலைமையுடன் கார்த்தி சிதம்பரத்தின் தந்தை சிதம்பரம் அகில இந்திய தலைமையுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். எஸ் அழகிரி செல்வ பெருந்தகை மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு வந்ததில் சிதம்பரத்தின் பங்கு முக்கியமானது. ஆனால் மகன் கார்த்தியை தலைவராக்க அவர் போடும் திட்டங்கள் ஒர்க் அவுட் ஆகுவதில்லை. இதற்கு தொண்டர்கள், சீனியர் நிர்வாகிகள் மதிக்காமல் கார்த்தி செயல்படுவதுதான் காரணம். இதை தற்போது கார்த்தியும் புரிந்து கொண்டிருக்கிறார். எனவே மாநிலம் முழுவதும் தனக்கான ஆதரவாளர்களை அதிகரிக்க திட்டம் வகுத்திருக்கிறார். அதன்படி மறைந்த EVKS இளங்கோவனின் ஆதரவாளர்களை தன் பக்கம் கொண்டு வருவதற்காக கார்த்தி காய் நகர்த்தி வருகிறார். சமீபத்தில் சென்னையில் இளங்கோவன் ஆதரவாளர்களுக்கு விருந்தளித்துள்ளார். இதில் ரங்கபாஷ்யம், சிவராமன், AG சிதம்பரம் என இளங்கோவனின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆனால் கார்த்தி எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரவில்லை. எனவே தனது அணுகுமுறையை அவர் மாற்றிக்கொள்ளும் வரை தொண்டர்கள் அவர் பின்னால் செல்ல மாட்டார்கள். தலைவர் பதவி கிடைப்பதும் பெரும் சிரமம்தான் என்றனர். இதுகுறித்து EVKS இளங்கோவனின் ஆதரவாளர் சிவராமன் தனியார் ஹோட்டலில் நடந்த விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் தரப்பில் இருந்து எங்களை வற்புறுத்தினர். அதற்கு முதலில் நாங்கள் வரவில்லை என தெரிவித்துவிட்டோம். பிறகு தொடர்ந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில்தான் விருந்தில் கலந்து கொண்டோம். ஆனால் அங்கு அரசியல் எதுவும் பேசவில்லை. அவர் ஒருவேளை மாநில தலைவராக வருவதற்கு இப்படியெல்லாம் காய் நகர்த்தி இருக்கலாம். ஆனால் நாங்கள் யாரும் கார்த்தி சிதம்பரம் பின்னால் செல்வதற்கும் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. எந்த தலைவர் சிறப்பாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்றார். இதுகுறித்து கார்த்தியின் ஆதரவாளர்கள் சிலர், தலைவர்கள் தொண்டர்களின் விருப்பம் குறித்து கேட்பதில்லை, எனவே அதை போக்கும் வகையில்தான் இந்த விருந்துக்கு கார்த்தி சிதம்பரம் ஏற்பாடு செய்தார். இதில் EVKS இளங்கோவன், KS அழகிரி, மாணிக்கம் தாக்கூரின் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். அப்போது அவர்களை தன்னுடன் பயணிக்க வேண்டும் என தலைவர் அழைப்பு விடுத்தார். மேலும் பொதுமக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுத்தால்தான் தமிழகத்தில் கட்சி வளரும். ஆனால் இங்குள்ள MPக்கள், MLAக்கள் யாரும் அதை செய்வதில்லை. சமீபத்தில் கூட கூவத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என அறிக்கை கொடுத்தேன். அதற்கு என்னுடன் சேர்ந்து யாரும் குரல் கொடுக்கவில்லை. இப்படி பல விஷயங்களை என்னால் பட்டியலிட முடியும். எப்படியோ நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும். இனியாவது நாம் ஒன்றாக பயணிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என தெரிவித்தார். அதற்கு கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்றார். செல்வ பெருந்தகையின் பதவிக்காலம் முடிய இன்னும் நிறைய அவகாசம் உள்ளது. எனினும் டெல்லிக்கு பறக்கும் புகார் காரணமாக தேர்தலுக்கு முன்பாக ஏதாவது மாற்றம் நிகழும் என கார்த்தி சிதம்பரம் தரப்பு நினைக்கிறதாம். ஆனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாலும், திமுக ஆதரவு செல்வ பெருந்தகைக்கு இருப்பதாலும், தேர்தலுக்கு ஓராண்டே இருப்பதாலும் இப்போதைக்கு தலைவர் மாற்றத்துக்கு எல்லாம் வழி இல்லை என்கிறது மற்றொரு தரப்பு.